அவனை நாங்கள் நம்புவதற்கும் அவனை நாங்கள் அழைப்பதற்கும் அல்லாஹ் சில பெயர்களை அவனுக்கு அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த பெயர்களை கொண்டு அழைத்தால்தான் அல்லாஹ் எங்களுக்கு பதில் சொல்லுவான். இன்று உலகத்தில் அதிகமானவர்களுடைய சிந்தனை கல்லின் பக்கம், மண்ணின் பக்கம், படைப்புகளின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றது. அவர்கள் கஷ்டத்தின் பொழுது, பிரச்சினைகளின் பொழுது அழைப்பது கல்லையும், மண்ணையும், சிலைகளையும், கபறுகளையும் தான். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரு கல்லுக்கு கேட்கும் சக்தியோ பார்க்கும் சக்தியோ ஒரு மண்ணால் செய்யப்பட்ட ஒரு படைப்பினத்துக்கு இந்த சக்தி கிடையாது. இதே போன்றுதான் ஒரு கபரில் உள்ளவரிடம் கேட்பதனால் எதுவும் நடக்கப் போவது கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கென்று பல பெயர்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த பெயர்களுக்கு சொல்லுவது அரபியில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹுடைய அழகிய நாமங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபத்ஊஹு பிஹா, அல்லாஹ்வுக்கென்று அழகிய பெயர்கள் இருக்கிறது, அந்த பெயர்களை கொண்டு அல்லாஹ்வை அழையுங்கள். அந்த பெயர்களை கொண்டுதான் அல்லாஹ்வை அழைக்க வேண்டும். இந்த அல்லாஹுடைய பெயர்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், இன்ன லில்லாஹி திஸ்அத்தன் வ திஸ்ஈன இஸ்மா, அல்லாஹ்வுக்கு 99 பெயர்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு 99 பெயர்கள் இருக்கிறது. ஃபமன் அஹ்ஸாஹா தഖலல் ஜன்னah, யார் அதை மனனமிட்டு அதை சரியான முறையில் பாவிப்பார்களோ அவர்கள் சொர்க்கம் நுழைந்து விட்டார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வை எங்களுக்கு தெரியும் என்றிருந்தால் முதலாவது அல்லாஹ்வுடைய பெயரை தெரிஞ்சிருக்கணுமே. எனக்கு அல்லாஹ்வை தெரியும், எனக்கு அல்லாஹ்வை தெரியும். சகோதரர்களே, அல்லாஹ்வே சொல்கிறான், உங்களுக்கு என்ன பத்தி சரியாக தெரியாது. வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி, என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்ற, என்ன பத்தி தெரியாததால் தான் நீங்க என்ன செய்றீங்க, மனிதர்களை நம்பி இருக்கிறீங்க. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாததால் தான் கல்லையும், மண்ணையும், கபரையும் நம்பி வாழ்றீங்க. நீங்க என்ன உங்களுக்கு தெரியாது. சகோதரர்களே, சரியாக அல்லாஹுவ அறிவோமாக இருந்தா ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எங்களுக்கு அல்லாஹ் மட்டும் போதும், எங்களுக்கு அல்லாஹ் மட்டும் போதும். உலகத்தில் வருவதற்கு